Very good afternoon to all. I welcome you back to my class on literary forms. In the previous class, we were discussing the third unit, the first part of the third unit, that is tragedy. So I gave you a brief introduction to tragedy, and we were discussing some terms from Aristotle's Poetics. So Aristotle Poetics and the bookல இருந்து ஒரு சில terms வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். Okay, share my screen. So I hope you can see my screen now. Can you see the textbook? Can you see the text? Can you see page number 408? If you can see it, please say yes in the chat box. Okay. So we just saw an introduction to tragedy and how tragedy is made of serious actions with a disastrous conclusion for the protagonist. Okay. ஒரு tragedy அப்படின்னு சொன்னாலே full of serious actions. ரொம்பவே வந்து சீரியஸான ஈவெண்ட்ஸ் அந்த கதையில நடக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி முடியும்னா ஒரு சோகமான ஒரு கன்க்ளூஷன் தான் முடியும். அதுல அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த ப்ரொட்டாகனிஸ்ட், தட் இஸ் தி சீஃப் கேரக்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ராஜடியை பத்தி முதல்ல யார் பேசியிருக்கான்னு பார்த்தா அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு பிலாசபர், ஒரு ரைட்டர் பேசியிருக்காரு. ஸோ ஹி ஹஸ் ரிட்டன் அ டெக்ஸ்ட் கால்ட் போயட்டிக்ஸ். போயட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு. இட் வாஸ் ரிட்டன் டியூரிங் த 4th century BC. ஸோ 4ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 4th century BC-ல அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதுல அவர் முக்கியமா 3 கிரீக் ரைட்டர்ஸ் உடைய ட்ராஜடிஸை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம். 4th centuryன்றது இப்போ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ 4th century BC. ஸோ அதுல முக்கியமான ஒரு 3
ட்ரெஜிடியன்ஸ், கிரீக் டைம்ல வாழ்ந்த ஒரு 3 ட்ரெஜிடியன்ஸை பத்தி அவங்களுடைய ட்ராஜடிஸை பத்தி எழுதியிருக்காரு. அந்த 3 ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்கைலஸ், சோஃபோக்லஸ் அண்ட் யூரிபிடிஸ். இந்த 3 ரைட்டர்ஸ் உடைய ட்ராஜடிஸை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அடுத்தது அரிஸ்டாட்டிலுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஒரு 5 இல்ல 6 பார்ட்டா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, Aristotle defined tragedy as the imitation of an action. Basically, all drama is imitation of some action, but tragedy, the action which is imitated is serious and also as having magnitude. So it is a lengthy play, it is not a short play, and it is complete in itself. It will give you a complete story. Okay, அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரியை வந்து நமக்கு சொல்லும். In the medium of poetic language, the language will be elevated. இது வந்து ஒரு போயட்டிக்கான ஒரு லாங்குவேஜ்ல அதை எழுதியிருப்பாங்க. ஸோ அதோடைய மேனர் வந்து இட் இஸ் டிராமாட்டிக் ராதர் தென் நரேட்டிவ். ஓகே, இதுல வந்து சீன்ஸ் எல்லாமே they will show you, they will not report. Okay, it is dramatic rather than narrative. Okay, it involves incidents arousing pity and fear. So all tragedies are constructed in such a way to instill two emotions or arouse two emotions in the minds of the audience. ஸோ அது என்ன 2 எமோஷன் பார்த்தோம்னு சொன்னா பிட்டி அண்ட் ஃபியர். ஸோ இது வந்து எதுக்காக ட்ராஜடி இந்த 2 எமோஷன்ஸையும் அரவுஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஃபார் கத்தார்சிஸ் ஆஃப் த எமோஷன்ஸ். ஸோ த வேர்ட் கத்தார்சிஸ் சிம்பிளி மீன்ஸ் பர்ஜிங். ஸோ பர்ஜிங்னு சொன்னா த ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் எமோஷன்ஸ். ஸோ ட்ராஜடி இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a therapy, a medicine for Aristotle. So Aristotle said pity and fear, these 2 emotions are supposed to be removed in excess from our body. So நம்மளுடைய பாடியில இருந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த பிட்டி அண்ட் ஃபியர் இந்த 2 எமோஷன்ஸையும் வெளியே அனுப்பணும். அதனாலதான் நம்ம வந்து ட்ராஜடிஸை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கத்தார்சிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான டெஃபினிஷன் என்னன்றதை பார்த்தோம். இட் சிக்னிஃபைஸ் பர்கேஷன் ஆர் பியூரிஃபிகேஷன். இது வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கு. இது வந்து 100% இந்த டேர்ம் வந்து கரெக்டா அப்படிலாம் வந்து டிஸ்பியூட் பண்றாங்க. பிகாஸ் இட் இஸ் a Greek text and ancient text. It's only probably say an interpretation. அதான் நமக்கு தெரிய வருது. இப்போ அடுத்தது அந்த அரிஸ்டாட்டில் இதுல என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ முதல்ல டிராஜிக் ஹீரோனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஹமாஷியானா என்னன்னு பார்த்தோம். டிராஜிக் அந்த ஹமாஷியா ஆர் டிராஜிக் ஃப்ளா. அடுத்து ஹப்ரிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் விச் வி டிஸ்கஸ். ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம கூட வந்து ஏன் ட்ராஜடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஏன்னா இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்குதான் விரும்புவோம். ஆனா ஏன் வந்து நமக்கு ட்ராஜடிஸ் பிடிக்குது, சோகமான லவ் ஸ்டோரிஸ் ஏன் பாக்குறோம், பார்த்து நமக்கு அழுக வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஏன் தொடர்ந்து பார்க்கிறோம், அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் வந்து இந்த பேராகிராஃப்ல இருக்கு. So when we are watching a noble character suffer, so அதாவது இந்த டிராஜிக் ஹீரோ, இந்த ட்ராஜடியில வரக்கூடிய ஒரு டிராஜிக் ஹீரோ, ஸோ அவர் சஃபர் ஆகும்பொழுது ஓகே நமக்கு நம்ம மனசுல வந்து பிட்டி வருது. ஸோ ரொம்ப நல்லவரா இருக்காரு ஆனா ரொம்ப சஃபர் ஆகுறாரு அப்படின்ற ஒரு பிட்டி வருது. அண்ட் டெரர், சரி ரொம்ப நல்லவரே வந்து இவ்வளவு கஷ்டப்படும் போது நம்ம அவர் அளவுக்கு இல்லை, பட் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வருமோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பயம். ஸோ அதனால இந்த டிராஜிக் ஹீரோ வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருப்பாருன்னா, ஸோ 100% கெட்டவராகவும் இருக்க மாட்டாரு, 100% நல்லவராகவும் இருக்க மாட்டாரு. ஸோ ஒரு நம்மள மாதிரி சாதாரணமா இப்போ நம்ம ஒரு மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அது எதுக்காக அதை உருவாக்குறாங்கன்னு சொன்னா, அந்த டிராஜிக் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக அதை உருவாக்குறாங்க. மக்களோட கனெக்ட் ஆகாத ரொம்ப வேற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கும் போது முழுக்க முழுக்க நல்லவனாவே இருந்தா ஒரு கேரக்டர் வந்து நமக்கு பரிதாபம் வராது, ஒரு மேபி பார்த்தா சிரிப்பு தான் வரலாம். பட் நம்மள மாதிரியே நல்லதும் கெட்டதும் கொஞ்சம் கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா அந்த டிராஜிக் ஹீரோ இருக்கும்போது நிச்சயமா நம்ம மனசுல பிட்டியும் ஃபியரும் வரும். ஸோ நல்லவனாவும் இருக்கான், ஆனா நம்மள மாதிரி காமன் மேனாவும் இருக்கான். ஸோ ஆனா அவனுக்கு ஏன் இவ்வளவு ஒரு ப்ராப்ளம் வருது? ஸோ இந்த காமன் மேன் நான் சொல்லும்போது நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்த். ஸோ அந்த அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த பர்த் வந்து அந்த டிராஜிக் ஹீரோ வந்து ரொம்ப ஹை பர்த்தா இருக்காரு. பட் காமன் மேன் சொல்லும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சர், ஸோ குணநலன்களை பார்க்கும்போது ஒரு சராசரி மனிதனாக அவர் இருக்கிறாரு. ஸோ இது பார்க்கும்போது டிராஜிக் ஹீரோ வந்து ஒரு ஹை பர்த், எல்லா நல்ல குணங்களும் இருக்குது, ஆனாலும் அவருக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வருது. தட்ஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது the next word that which they discuss is hamartia. So hamartia is nothing but an error or mistake of judgment. hamartia ன்னு சொன்னா ஒரு எரர், ஒரு மிஸ்டேக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த முன்னாடி பேராகிராஃப்ல டிராஜிக் ஹீரோ பார்த்தோம் இல்லையா, இந்த டிராஜிக் ஹீரோ வந்து எல்லாமே நல்லபடியா இருந்தோம்,
ஒரு சராசரி மனிதனாக இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எரர் ஆர் மிஸ்டேக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதை வந்து நம்ம டிராஜிக் ஃபிளா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரீக் டேர்ம் ஹமார்ஷியா அரிஸ்டாட்டில் அவருடைய பொலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னா டிராஜிக் ஃபிளா. ஃபிளா அப்படின்னா மிஸ்டேக் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஸோ இந்த டிராஜிக் ஹீரோவுடைய மிஸ்டேக் என்ன? அதாவது இந்த டிராஜிக் ஹீரோ வந்து நல்லவராகவும் இருக்கிறாரு, ஒரு காமன் மேன் மாதிரி சராசரியா நல்லது கெட்டது கலந்த ஒரு கேரக்டரா இருக்காரு. நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அவருடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வருது, இன்னொரு பக்கம் பரிதாபமும் வருது. ஸோ இப்படி எல்லாம் வரும் பொழுது நமக்கு என்ன நம்ம லேர்ன் பண்றோம்னா, நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மேன் ஆஃப் ஹை வேர்ல்ட் எல்லாமே இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிராஜிக் ஃபிளா, ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவருடைய அழிவு ஏற்படுது. ஏன்னா நமக்கு தெரியும் டிராஜடி உடைய எண்டிங் வந்து ரொம்ப சீரியஸ் முடியும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டிராஜிக் ஃபிளா. ஸோ இந்த ஹமார்ஷியாக்கு ஹப்ரிஸ்னு ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க. ஹப்ரிஸ்ன்னு சொன்னா ப்ரைட்னு அர்த்தம், ஆர் ஓவர்வீனிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த ஹமார்ஷியாவை இன்னும் கூட ரெண்டா பிரிக்கலாம், ப்ரைட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பொதுவாக லைஃப்ல வந்து நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து நம்ம கிட்ட இருக்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் குவாலிட்டியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் த பிளே ஹாம்லெட். ஸோ ஹாம்லெட்னு ஒரு பிளே இருக்கு இன் லிட்ரேச்சர். ஐ திங்க் யூ வில் லேர்ன் மோர் அபவுட் ஹாம்லெட் லேட்டர். ஸோ அந்த பிளேவை நான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஹமார்ஷியா. ஸோ ஹாம்லெட் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி கால்ட் டென்மார்க். ஹாம்லெட் வந்து டென்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய இளவரசனா இருக்காரு. இந்த நாடகம் அந்த பிளே ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அப்பா வந்து இறந்து போயிருந்தாரு. அவர் இறந்ததும் அவங்க அப்பாவுடைய பிரதர் இவருடைய அம்மா, அதாவது இவங்களுடைய அந்த பிரதருடைய அண்ணியவே அவர் மேரேஜ் பண்ணிக்கிறார். அதாவது ஹாம்லெட் ஜூனியர், ஹாம்லெட் சீனியர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஹாம்லெட் சீனியர் இறந்து போயிருந்தாரு. ஹாம்லெட் சீனியருடைய பிரதர் வந்து என்ன பண்றாரு, ஹாம்லெட் சீனியருடைய ஒய்ஃப் குயினை மேரேஜ் பண்ணிட்டு அவர் கிங் ஆயிடுறாரு. ஸோ இது வந்து ஹாம்லெட்டுக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா அவருடைய மதர் வந்து அவங்க அங்கிள வந்து மேரேஜ் பண்றது அவருக்கு பிடிக்கும். அவங்க அப்பா இறந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவங்க மேரேஜ் பண்றாங்க. ஸோ அவருக்கு நிறைய சந்தேகம்லாம் வருது. உண்மையிலே ஒருவேளை நம்ம அங்கிள் தான் நம்ம அப்பாவை கொண்டு இருப்பாரோ பதவிக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு அவருக்கு தோணுது. ஸோ அதனால நிறைய திங்க் பண்றாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, அவங்க அப்பாவுடைய ஆவி கோஸ்ட் வந்து இவர்கிட்ட சொல்லுது, நீ நினைக்கிறது உண்மைதான், என்ன வந்து கொலை பண்ணது என்னுடைய பிரதர் தான், நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவுடைய ஆவி வந்து அவர்கிட்ட சொல்லுது. ஆனா அவருக்கு வந்து அப்பவும் நம்பிக்கை வரல, இது ஆவி சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்லாம் வந்து அவர் திங்க் பண்றாரு. நிறைய தாமதப்படுத்துறாரு. அவர் நினைச்சிருந்தா அவங்க அங்கிள் அப்பவே போய் கொண்டு இருக்கலாம், கொலை பண்ணி பழி வாங்கிருக்கும். பட் அவர் எதுவுமே பண்ணல. அந்த பிளே உடைய எண்ட் வரைக்கும் அவர் கேரி ஆன் பண்றாரு. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த பிளே ஹாம்லெட் kills his uncle, but unfortunately he also dies. ஸோ அவரும் கடைசியில இறந்து போயிருந்தார். ஸோ இது வந்து ஒரு டிராஜடி. இந்த டிராஜடியில நமக்கு டிராஜிக் ஹீரோ வந்து அவருடைய பேர் ஹாம்லெட். ஹாம்லெட் தான் அந்த டிராஜிக் ஹீரோ. அவருடைய தோல்விக்கு, அவருடைய அழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய டிராஜிக் ஃபிளா. அந்த டிராஜிக் ஃபிளா என்னன்னா தள்ளி போடுறது. இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ இது வந்து நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுன்னா என்ன, ஒரு விஷயத்த அன்னைக்கே செய்யாம அதை நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் தள்ளி போட்டுக்கிட்டே போறது. ஹாம்லெட் இஸ் a man who constantly procrastinates throughout the novel. But there are many interpretations which tell us why he is procrastinating. But let us not go into those discussions. But if you look at Hamlet, he is very much like us. So நம்மள என்ன செய்யறோம், சின்ன விஷயமா இருந்தா கூட அதை வந்து நம்ம நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே செய்யும். நம்ம இன்னில இருந்து படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம அப்புறமா வந்து படிக்க ஆரம்பிச்சா டயர்டா இருக்கும், சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இல்ல இன்னையில இருந்து நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். சரி இன்னைக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, நாளைக்குன்னு பார்ப்போம். ஆனா நம்ம நாளைக்குன்னு தள்ளி வைக்கிற வேலையை எப்பவுமே செய்ய மாட்டோம். நம்ம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அன்னன்னைக்கே செய்யணும். இப்படி தள்ளி வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் procrastination. So this term which is called procrastination is the tragic flaw of Hamlet. Okay, அவருடைய ஹமார்ஷியா அதுதான். ஸோ இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ராஜடிஸ்லாம் இருக்கு. ஒரு கேரக்டருக்கும் ஒரு டிராஜிக் ஃபிளா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மகாபாரதம் எடுத்தா கூட, if you look at the character of கர்ணா,
ஸோ கர்ணன் வந்துட்டு ரொம்ப நல்ல கேரக்டர் தான், பட் ஹி சப்போர்ட்ஸ் தி துரியோதனாஸ். ஸோ துரியோதனாவுடைய சப்போர்ட் தி கௌரவாஸ், ஹி சப்போர்ட்ஸ் துரியோதனா. ஸோ அவர் வந்து தன்னுடைய செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அவர் வந்து துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்றாரு, கௌரவர்கள் பக்கம் நிற்கிறாரு. ஸோ கர்ணன் இஸ் a great warrior and is a great human being. அவருடைய குணநலன்கள் எல்லாமே சரியா இருக்குது. பட் இருந்தாலும் கடைசியில அவரு அர்ஜுனனுடைய வில்லுக்கு பலியாகிறார், அம்புக்கு பலியாகிறார். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னு சொல்றேன். ஸோ அர்ஜுனனுடைய மகன், that is his name is I think அபிமன்யு. எஸ், அபிமன்யு. அபிமன்யு வந்துட்டு ஒரு நிராயுதபாணியா இருக்கும்போது when he is armless, அவரு when he is unarmed, he is killed by many people. அதாவது பல பேர் சேர்ந்து ஒரு நிராயுதபாணியா இருக்கக்கூடிய அபிமன்யு வந்து கொலை பண்றாங்க. அப்படி கொலை செய்யும் பொழுது கர்ணனும் அங்க இருக்கிறாரு. ஆனா கர்ணன் வந்து அதை எதுவும் கேட்கல. பிகாஸ் இட் இஸ் நாட் த ரைட் திங் டு கில் அ பர்சன் ஹூ இஸ் அன்ஆர்ம்ட். ஸோ அவர் வந்து அன்ஆர்ம்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கொல்றது வந்து ஒரு நல்ல நீதி இல்லை, போர் முறை இல்லை. ஆனா கர்ணன் வந்து அந்த இடத்துல இருந்து அதை விட்னஸ் பண்றாரு. ஸோ அதனால கடைசியில அவருக்கும் வந்து மரணம் வருது. அவருடைய கேரக்டர்ல எல்லாமே கரெக்டா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன தவறு இருக்கு, அவருடைய எண்ட் வந்து கடைசியில ரீச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய tragic flaw or hamartia or hubris, which may mean pride or self confidence. அடுத்தது we discussed Senecan tragedy. Okay, Senecan tragedy, different types of tragedies நம்ம ஒண்ணா பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் Senecan tragedy தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். Senecan tragedy was written to be recited rather than acted. So basic purpose of Senecan tragedy is to be recited. ஸோ அது வந்து ஒரு ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராஜடி, கதையா மக்கள் முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி, rather than to be acted. But to English playwrights who thought that these tragedies had been intended for the stage, they provided the model for an organized 5-act plays. Okay, so அவங்க இந்த Senecan tragedy எடுத்து அவங்க just read மட்டும் பண்ணுங்க. They divided into a 5-act structure. ஒரு 5 acts ஆ பிரிச்சு அதை வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த 5 acts காம்ப்ளெக்ஸான ஒரு பிளாட் இருக்கு, ஃபார்மல் ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜும் இருக்கு, டயலாக்ஸ் ஆர் வெரி ஃபார்மல். ஸோ as I told you in the previous class, Senecan drama is very violent. Senecan tragedy is very violent. There'll be a lot of bloodshed on stage. There'll be a lot of murders. Okay, there'll be a lot of fighting on the stage. ஸோ ரொம்பவும் ஒரு ரத்தம் தெறிக்க இருக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி வந்து நம்ம Senecan tragedy சொல்றோம். செனிகான்றவர் ஏன்ஷியன்ட் கிரீக் டைம்ஸ்ல வாழ்ந்த ஒரு பிளே ரைட். ஸோ அவருடைய மாடல் ஃபாலோ பண்ணி எழுதுறதுனால Senecan tragedy அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எலிசபெத்தன் ஏஜ்ல Senecan drama எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஓகே, எல்லாமே வந்து ஒரு Senecan மாடல் இமிட்டேட் பண்ணும்போது 3 யூனிட்டிஸையும் கோரஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஐ டோல்ட் யூ, கோரஸ் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் பீப்புள் கமெண்டிங் அபவுட் த பிளே இட் செல்ஃப். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பிளேல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை வந்து கமெண்ட் பண்றாங்க. So அதுக்கு பேர் தான் கோரஸ். அடுத்தது 3 யூனிட்டிஸ். So I think this is where we stopped in the previous class. So 3 யூனிட்டிஸ். இந்த 3 யூனிட்டிஸ் தான் என்னன்னா, யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். So இந்த 3 யூனிட்டிஸ்மே இப்போ நான் chat boxல டைப் பண்றேன். You can just take a look. Unity of time, unity of place, unity of action. So these are the 3 unities which were mentioned by Aristotle in his Poetics. இந்த 3 யூனிட்டிஸ் தான் வந்து அரிஸ்டாட்டில் அவருடைய போயட்டிக்ஸ்ல மென்ஷன் பண்றாரு. ஓகே, I just tell you what these 3 unities are. So இந்த 3 யூனிட்டிஸ் தான் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். So unity of actionல இருந்து ஆரம்பிக்கும். Okay, unity of action. So basically the play should have unified action. Okay, ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப யூனிஃபைடா, அனலாஜிக்கலா, ப்ராப்பரா இருக்கும். ஸோ அது யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் பிளேஸ். ஸோ பிளே, அந்த பிளே வந்து எங்க நடக்குதோ அந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு சீன் வந்து பிரான்ஸ்லயும் இன்னொரு சீன் இத்தாலி, அந்த மாதிரிலாம் மாற்றக்கூடாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் நம்ம பார்த்தோம், ஆக்ஷன் should be coherent. ஸோ ஒரு ஆக்ஷனுமே கரெக்டா கோஹரண்டா இருக்கணும். ஒரே சமயத்துல 2-3 ஆக்ஷன்லாம் நடக்கக்கூடாது, சிங்கிள் ஆக்ஷன் தான் காட்டணும். அதே மாதிரி பிளேஸும் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி டைம், யூனிட்டி ஆஃப் டைம். ஸோ டைம் என்னன்னா, அந்த ஆக்சுவல் டைமும் அந்த பிளே உள்ள வர டைமும் ஒரே டைமா தான் இருக்கும். அதுதான் யூனிட்டி ஆஃப் டைம்.
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ரொம்ப சிம்பிள் தான். யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்லை. ஒரு டைம்ல ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம காட்டணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு 3 இடத்துல வேற வேற ஆக்ஷன் ஒன்னெல்லாம் காட்ட முடியாது. அது யூனிட்டி ஆஃப் பிளேஸ். ஆக்ஷன் சொன்னா என்ன, ஒரு இடத்துல நடக்கிற ஆக்ஷன் மட்டும் தான் காட்டணும். அந்த சமயத்துல வேற ஆக்ஷன் நடக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு பிளேஸ் தான் அந்த கதை நடக்கணும். The tragedy should take place in one single place and it should not jump. அடுத்தது யூனிட்டி ஆஃப் டைம். சப்போஸ் அந்த கதைக்குள்ள வர சீன்ஸ் வந்து 24 hours நடக்குதுன்னா அந்த பிளேவும் 24 hours நடக்கணும். அதை பார்க்குற ஆடியன்ஸும் 24 hours அதை பார்க்கணும். ஸோ இதுதான் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ மறுபடியும் நம்ம வந்துட்டு we are just reading the translation. So the unity of time becomes a big problem. So nobody is going to sit and watch a tragedy for 24 hours. So அது ஒரு மிகப்பெரிய ஒரு question mark ஆகுது. But generally speaking, these writers they followed the unities of time, place and action. Place and action மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி, பட் டைம் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 3 hours பிளே அப்படின்னு சொன்னா அந்த கதைக்குள்ளேயும் 3 hours தான் நடக்கும். இப்போ நம்ம சப்போஸ் கதையில வந்து 10 years later இல்லைன்னா 25 years later அப்படின்லாம் ஜம்ப் பண்ணிலாம் போறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. பட் ஷேக்ஸ்பியர் ஆல்சோ ஃப்ளவுட்ஸ் தீஸ் ரூல்ஸ். பட் தி எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் who modeled their plays on Senecan tragedy, they followed all these rules. Okay, so they followed the unity of time, place and action. So இந்த மூணுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Unity of time, place and action. These are 3 unities mentioned by Aristotle in his work Poetics. So Poetics அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய workல அரிஸ்டாட்டில் இந்த 3 யூனிட்டிஸ் பத்தியுமே பேசியிருக்காரு. Okay, so please remember. So what are the 3 unities அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 2 marksல கேட்கலாம், இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 5 marksலயும் கேட்கலாம். Okay, so please remember this. So the unity of time, unity of place and unity of action. So now they have followed all these rules. Okay, they have followed all these rules in Elizabethan age when they modeled the tragedies upon the Senecan tragedy. Okay, the earliest English example was Thomas Sackville and Thomas Norton's Gorboduc. So இங்கிலீஷ்ல முதல்ல எழுதப்பட்ட tragedy வந்து தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன் எழுதின Gorboduc 1562. I think I have mentioned the name of this book earlier. Now it is given, the year is also given 1562. So ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட முதல் tragedy எது? Gorboduc in the year 1562. Please make a note of this. This is a very important name. Okay, the earliest English tragedy was Gorboduc, written in the year 1562 by Thomas Sackville and Thomas Norton. Okay, இது வந்து முக்கியமான ஒரு 1 mark இருக்கலாம், 2 mark இருக்கலாம், இல்ல வந்து when you prepare for your competitive exams they might ask you these questions. நீங்க வந்து competitive exams போகும்போது கூட இந்த question வந்து கேட்பாங்க. PGTRB அந்த மாதிரிலாம் நீங்க ஃபியூச்சர்ல எழுதுனீங்கன்னா they will ask this question. What is the first tragedy ever written in English? So it is Gorboduc, written in the year 1562 by Thomas Sackville and Thomas Norton. Okay, so இது வந்து ஒரு முக்கியமான டைப். The other and much more important development was written for the popular stage is called the revenge tragedy or tragedy of blood. So இதுவும் வந்து பாருங்க revenge tragedy or tragedy of blood அந்த வகையான டிராமாவும் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் செனக்காவுடைய ஸ்டைல்ல இருந்து தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ two types of dramas evolved. The first one was Senecan tragedy. Okay, Senecan tragedy had a chorus and a complex plot with a 5-act structure. நான் முதல்ல சொன்ன மாதிரி செனக்காவுடைய பிளேஸ் எல்லாமே ரொம்ப வயலண்டாவும் பிளட்ஷெட் அதிகமாகவும் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி எலிசபெத்தின் ஏஜ்ல இன்னொரு டைப் ஆஃப் ட்ராஜடி வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடி ஆர் ட்ராஜடி ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைட்டிலே பாருங்க, ரிவெஞ்ச் இருக்கு, பிளட்டும் இருக்கு. So Seneca's favorite materials of murder, revenge, ghosts, mutilation and carnage. So carnage means destruction, damage. So அழிவு. Mutilation means nothing but mutilating somebody's arm or leg. So கை கால் வெட்டுற மாதிரியான சீன்ஸ் வரலாம். Ghosts ஆவிகள் வரலாம். Revenge பழி வாங்குறது, murder போல. So இந்த செகண்ட் டைப் ஆஃப் ட்ராஜடில, இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடில ட்ராஜடி ஆஃப் பிளட்ல இந்த வயலன்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ இப்போ செனக்கன் ட்ராஜடியை பேஸ் பண்ணி எலிசபெத்தன் ஏஜ்ல 2 types ஆஃப் ட்ராஜடி வந்தது. ஒன்னு வந்து பிளெயின் செனக்கன் ட்ராஜடி, இன்னொன்னு வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடி ஆர்
tragedy of blood அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செகண்ட் டைப்ல வந்து வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். மர்டர், ரிவெஞ்ச், கோஸ், மியூட்டிலேஷன் மீன்ஸ் கட்டிங் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆர் லெக்ஸ் அண்ட் கார்னேஜ், டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் ட்ராஜடி. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து கோரஸ் இருக்கும், 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எலாபரேட் ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும், இதுலயே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும், பட் இந்த அளவுக்கு இல்லை. செகண்ட் டைப்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி நோ அபவுட் த ட்ராஜடி விச் ஹஸ் இவால்வ்ட் ஃப்ரம் செனகா இன் தி எலிசபெத்தன் ஏஜ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இது வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கான எக்ஸாம்பிள். தாமஸ் கிட்ஸ் த ஸ்பானிஷ் ட்ராஜடி ரிட்டன் இன் தி இயர் 1586. ஸோ இது வந்து தாமஸ் கிட் அப்படிங்கிற ரைட்டர் எழுதின இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி. அது வந்து இந்த செகண்ட் டைப் ஆஃப் செனகன் ட்ராஜடி இருக்கு இல்லையா, ரிவெஞ்ச் ட்ராஜடி, அதுக்கான எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கிறிஸ்டோபர் மார்லோவுடைய ஜூ ஆஃப் மால்டா, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய டைட்டஸ் ஆண்ட்ரானிகஸ், ஸோ அதுவும் ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த அடுத்தது போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா மிடிவல் ட்ராஜடிஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஓகே, இந்த மிடில் ஏஜஸ், ஸோ ஈவன் பிஃபோர் எலிசபெத்தன் ஏஜ், அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே மிடிவல் பீரியட்ல there are many tragedies called medieval tragedies. So the medieval tragedies என்ன ஸ்டோரி சொன்னோம்னா, a person of high status who whether deservedly or not is brought from prosperity to wretchedness by an unpredictable turn of wheel of fortune. So இது வந்து medieval tragedy. So a man of high birth, a man of high status is brought to wretchedness. So அவர் வந்து வாழ்க்கையினுடைய உயரத்துல உச்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து மண்ணை கவுவது போல அந்த ட்ராஜடி அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, விதியின் சதியினால அவர் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அபவுட் இட்ஸ் ஃபேட். ஸோ அது வந்து விதி தான். ஸோ இது வந்து மிடிவல் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து த மாங்க்ஸ் டேல் ஆஃப் கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இந்த சாசர் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்காரு. ஸோ சாசர் இஸ் கால்ட் as the father of English poetry. ஸோ அவர் கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்ல நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்ல மாங்க்ஸ் டேல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிடிவல் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ பிளே, பட் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் போயட்ரி, பட் இட் இஸ் அ ட்ராஜடி. ஓகே, இது வந்து ஒரு டிராமா கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டோரி தான், பட் ஸ்டில் இட் இஸ் அ ட்ராஜடி. ஸோ இது வந்து மிடிவல் ட்ராஜடி. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், செனகன் ட்ராஜடி. செனகன் ட்ராஜடி 2 டைப்ஸ் பார்த்தோம். இது வந்து மிடிவல் ட்ராஜடி. மிடிவல் ட்ராஜடிக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லணும்னா, we can give the Monk's Tale from the Canterbury Tales written by Chaucer. Okay, so please remember the term medieval tragedy. We have completed Senecan tragedy. Let us move on to the next slide. Okay, many major tragedies in the flowering time between 1585 and 1625 by Marlowe, Shakespeare, Chapman, Webster, Francis Beaumont and John Fletcher and Philip Messenger deviate radically from the Aristotelian norm. Okay, so these are names of some of the playwrights who were very popular in the late 16th and 17th century. Obviously, the names which we know are here. The first one is Shakespeare. So Shakespeare is an expert tragedian, okay, who has written many popular and successful tragedies, which are very, interesting to watch and read, and they still stand the test of time. So இன்னைக்கு வரைக்கும் ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். we enjoy, we read and we enjoy. ஸோ அதே மாதிரி இன்னொரு பிளேரைட் இருந்தார், அவருடைய பேர் வந்து கிறிஸ்டோபர் மார்லோ. ஸோ அவர் ஒரு முக்கியமான ஒரு ட்ராஜடி ரைட்டர். ஷேக்ஸ்பியர், ஜார்ஜ் சாப்மன், வெப்ஸ்டர், இட் இஸ் ஜான் வெப்ஸ்டர். அதே மாதிரி முன்னாடி நம்ம தாமஸ் கிட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராஜடியன். Next we have Sir Francis Beaumont and John Fletcher. So அடுத்தது Beaumont and Fletcher and Philip Messenger. So ஒரு series of names கொடுத்திருக்காங்க. So இவங்க எல்லாருமே முக்கியமான playwrights, tragedians. They wrote tragedies between 1585 and 1625. So இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய எழுதிருக்காங்க. So இவங்க முக்கியமா இவங்க பண்ணது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அரிஸ்டாட்டிலுடைய நார்ம்ஸ், அதாவது போயட்டிக்ஸ்ங்கிற டெக்ஸ்ட்ல அரிஸ்டாட்டில் சொன்ன விதிகள் இருக்கு இல்லையா, ட்ராஜடி எப்படி இருக்கணும், ஒரு டிராஜிக் ஃப்ளா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ரூல் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ராஜடி ரைட்டர்ஸ் வந்து
பிரேக் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஷேக்ஸ்பியரை பார்க்கும்பொழுது அவர் வந்து ட்ராஜடி எழுதியிருக்காரு, காமெடி எழுதியிருக்காரு, ட்ராஜிக் காமெடி எழுதியிருக்காரு. ஸோ நம்ம அது எல்லாத்த பத்தி ஒன்று ஒன்றா படிக்க போறோம் அந்த ஜான்ரஸ் பத்தி. பட் ஷேக்ஸ்பியர் வந்து இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ட்ராஜடிஸ். ஓகே, ட்ராஜடிஸ் ஆர் வெரி பாப்புலர். There are so many people, you know, who always believe that Shakespeare should have written more tragedies instead of comedies. அவருடைய காமெடிஸை விட அவருடைய ட்ராஜடிஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த ட்ராஜடிஸ்ல அவர் வந்து இந்த யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், அப்புறம் அரிஸ்டாட்டிலுடைய மற்ற ரூல்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஷேக்ஸ்பியர் டிட் நாட் ஃபாலோ தீஸ் ரூல்ஸ். அவர் அந்த ரூல்ஸ் நிறைய பெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு தேவையான மாதிரி மாத்திருக்காரு. ஆனா ஒரு சில பிளேஸ் வந்து மேபி எஸ்பெஷலி a play like Othello, ஒரு அரிஸ்டாட்டிலுடைய அந்த டிராஜிக் ஹீரோ கான்செப்டோட க்ளோஸா ஒத்து போகுது. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. மேல சொன்ன எல்லாருமே அரிஸ்டாட்டிலுடைய அந்த போயட்டிக்ஸ்ல சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. Shakespeare's Othello is one of the few plays which accords closely with Aristotle's basic concepts of the tragic hero and plot. So ஆனா ஷேக்ஸ்பியருடைய ஒத்தெல்லோ அப்படிங்கிற ட்ராஜடியில அவர் டிராஜிக் ஹீரோனா என்ன, பிளாட்னா என்ன அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்ன பேசிக் கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணி அவர் கரெக்டா அதை எழுதியிருக்காரு. ஆனா the same Shakespeare has flouted the rules laid down by Aristotle in his work Macbeth. Okay, Macbeth is the name of a character who is not a good man who commits a tragic error, but an ambitious man who knowingly turns great gifts to evil purposes, and therefore, although he retains something of a sympathy by his courage and self-insight. Okay, I'll explain to you this. So, நம்ம ஒத்தெல்லோ அப்படிங்கிற பிளேல ஷேக்ஸ்பியர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய நார்ம்ஸை வந்து க்ளோஸா ஃபாலோ பண்றாரு. He follows all the norms laid down by Aristotle in his poetics very closely. But the same Shakespeare has flouted the rules laid down by Aristotle in all of his other plays. So எதுக்காக அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்றாருன்னா, யூனிட்டி ஆஃப் டைம் வந்து இட் இஸ் a big problem because if the play demands the story to run across 200 years, what will happen? We cannot sit through 200 years to watch a play, right? So ஒரு கதைக்குள்ள வரக்கூடிய காலம் வந்து 200 ஆண்டுகள் நடக்குதுன்னு சொன்னா நம்ம 200 ஆண்டுகள் உட்கார்ந்து அந்த பிளேயை பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சில கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டைமை ஜம்ப் பண்ணலாம். ஒரு 25 இயர்ஸ் லேட்டர், 100 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு கூட நம்ம கதையை வந்து நகர்த்தலாம். பட் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் தட் ஷுட் நாட் பி டன். அரிஸ்டாட்டிலுடைய போலிட்டிக்ஸ்ல ஒரு யூனிட்டி ஆஃப் டைம்ல வந்து அதை செய்யக்கூடாது. ஆக்சுவல் டைம் என்னவோ அதான் பிளேவுடைய டைமாகவும் இருக்கணும். ஸோ அந்த படம்லாம் கூட பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து படம் ஆரம்பிக்கும் போது எங்க இருப்பாங்க, முடியும் போது வயசாயிடுவாங்க, இல்லை வயசா இறந்தும் போயிடுவாங்க, இல்லை அடுத்த ஜெனரேஷன் கூட காட்டுவாங்க. உதாரணத்துக்கு if you look at films like அருந்ததி. ஸோ அருந்ததி படத்துல பாத்தீங்கன்னா போன ஜெனரேஷன் காட்டுவாங்க, அடுத்த ஜெனரேஷன் காட்டுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து நமக்கு வயசாகி நம்மளும் அந்த படத்தை பாக்குற மாதிரி கிடையாது. நம்ம 3 ஹவர்ஸ்க்குள்ள அதை பார்த்துட்டு வந்துடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஷேக்ஸ்பியரும் எழுதினாரு. அவருடைய டைம் வந்துட்டு இந்த டைமையும் அதையும் சேர்க்கல. அவர் வந்து அந்த கதைக்கு என்ன டைம் தேவையோ அந்த டைமை கொடுத்தாரு, அந்த கதைக்கு என்ன பிளேசஸ் தான் தேவையோ அதை கொடுத்தாரு. ஒரே சமயத்துல 3 ஆக்ஷன் இருந்தா கூட அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி அவரு கொண்டு வந்தாரு. இந்த யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், இந்த 3 ரூல்ஸையுமே ஷேக்ஸ்பியர் பிரேக் பண்ணாரு. ஓகே, ஸோ அது வந்து அவர் ஃபாலோ பண்ண ஒரே பிளே வந்து ஒத்தெல்லோ தான் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மெக்பெத் அப்படிங்கிற பிளேல அதை பிரேக் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றேன். So the hero of the play is Macbeth, who is not a good man. Okay, who is not a good man, but still he commits a tragic error. So அவர் வந்து ஒரு குட் மேன், ட்ராஜடின்னு சொன்னாலே ஒரு குட் மேனா இருக்குது ஹீரோ. ஆனா அந்த மெக்பெத் வந்து ஒரு குட் மேன் கிடையாது. he commits a tragic error. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தப்பு செய்யறாரு. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய ஆம்பிஷன். அவருடைய டிராஜிக் ஃப்ளா என்னன்னு பார்த்தோம்னா ஆம்பிஷன். அதாவது நமக்கு குறிக்கோள் இருக்கலாம், பட் அந்த குறிக்கோளுக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லை இல்லாத ஒரு குறிக்கோள், ஆம்பிஷன் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது எதை வேணாலும் செஞ்சு நம்மளுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு போகக்கூடாது. சோ இவருடைய திறமை என்னன்னு சொன்னா, மெக்பெத் இஸ் a great warrior. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியர், ஒரு படை தளபதி. கதை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒரு போர்லாம் ஜெயிச்சுட்டு வராரு. சோ வர வழியில என்ன ஆகுது, அவரு அரசரை போய் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 விச்சஸ் மீட் பண்றாங்க. சோ போர்லாம் ஜெயிச்சுட்டு வரும்பொழுது
ஒரு 3 விச்சஸ் பாக்குறாரு. அது யாருன்னா 3 சூனியக்காரங்களை பாக்குறாரு. சூனியக்காரங்கள்லாம் யாரும் இந்த மந்திரம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு தவறான கேரக்டர்ஸ். சோ அந்த சூனியக்காரங்க வந்து இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா 3 ப்ராபசி சொல்றாங்க, 3 ஜோசியம் மாதிரி சொல்றாங்க அவருக்கு. சோ அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, யூ வில் பிகம் த கிங் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது இவரு எந்த நாட்டுக்கு படைத்தளபதியா இருக்காரோ, எந்த நாட்டுக்காக போர்ல ஜெயிச்சு திரும்பி வராரோ, அதே நாட்டினுடைய அரசராக நீ ஆடுவ அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரங்க சொல்றாங்க. அதை கேட்டு இவர் மனசுல வந்து ஒரு தப்பான ஒரு ஆசை வந்துருது. சோ அவருக்கு என்ன வருதுன்னு சொன்னா, நம்மளும் வந்து இந்த நாட்டுடைய ராஜாவா ஆகணும். அதனால எப்படியாவது எந்த ஒரு தவறான செயலை செஞ்சாலாவது நம்ம வந்து ராஜா வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. சோ அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவருடைய கேரக்டர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே, சோ ஜஸ்ட் கிவ் மீ a minute. I think there is a change. Yeah. சோ அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ராஜாவை எப்படியாவது கொலை பண்ணிட்டு நம்மளும் வந்துட்டு கிங் ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். சோ இங்க வந்து அவர் ஒரு நல்ல கேரக்டர் கிடையாது, பட் ரொம்ப திறமையான ஒரு வீரர், ஒரு போர் வீரர், ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு கேரக்டர். சோ அவர் வந்து தன்னுடைய பேராசை, அதாவது ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள், நம்ம அரசராகணுன்ற குறிக்கோள்ல அரசரை கொண்டுட்டு எப்படியாவது அரசராகலான்னு பாக்குறாரு. அவர் அரசரை கொண்டுட்டு அரசரும் ஆகிறாரு. ஆனா கடைசியில அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு போற முடிவு என்ன, அதான் அந்த நாடகம். சோ இப்ப இந்த பிளேல வந்து ஷேக்ஸ்பியர் வந்து டிராஜிக் ஹீரோவை ரொம்ப நல்லவனா காட்டல, ஆனா ரொம்ப திறமையானவனாகவும் ரொம்ப கான்பிடென்டான ஒரு கேரக்டராகவும் ரொம்ப ஒரு போர் வீரராகவும் காமிச்சிருக்காரு. ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு டிராஜிக் ஃப்ளா இருக்கு. அந்த டிராஜிக் ஃப்ளானால அவருடைய எண்ட வந்து அவர் மீட் பண்றாரு. கடைசியில அவர் மரிச்சு போறாரு. சோ இதுதான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய பொலிட்டிக்ஸ்ல சொன்ன ரூல்ஸை பிரேக் பண்ணி எழுதுன நிறைய பிளேஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ மெக்பத்ல வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ளோட் பண்றாரு. நிறைய டைம் ஆஃப் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நிறைய ஜம்ப் பண்றாரு. அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் சுத்தமா கிடையாது. வேற வேற இடத்துல நடக்கிற ஆக்ஷன்லாம் பிளேல வருது. அதே மாதிரி ஒரே பிளேஸ் நடக்கல, வேற வேற பிளேசஸ்ல கதை ஜம்ப் ஆகுது. டைம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணல. ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் Macbeth is one such play in which he flouts the basic rules of Aristotle's politics. So Macbeth அப்படிங்கிற இந்த நாடகத்துல அரிஸ்டாட்டில் அவருடைய பொலிட்டிக்ஸ்ல சொன்ன முக்கியமான அந்த 3 ரூல்ஸையுமே பிரேக் பண்றாரு. பேசிக்கலி அந்த டிராஜிக் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோவுடைய நேச்சரையும் மாத்துறாரு. ஏன்னா அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, he should be of a noble birth and he should be a good man or maybe a combination of good and bad. But if you look at Macbeth, he's an out and out evil person, but the audience will admire him for his courage and his fighting skills, or say warring skills, if I'm allowed to say. இந்த கேரக்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து, இதோடைய கட்டமைப்பு வந்து அரிஸ்டாட்டில் பொலிட்டிக்ஸ்ல சொன்ன ஒரு டிராஜிக் ஹீரோவுக்கும் ஷேக்ஸ்பியர் வடிவமைச்சிருக்கிற இந்த மெக்பெத் கேரக்டருக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு சில சிமிலாரிட்டிஸும் இருக்கு, டிஃபரன்சஸும் இருக்கு. ஸோ Othello is a play which follows all the rules laid down by Aristotle very closely, whereas Macbeth is a play in which Shakespeare flouts almost all the rules laid down by Aristotle. Okay, so இது வந்து ஒரு முக்கியமான ஒரு tragedy. So அதே மாதிரி there are so many other plays. Let us not go into it. Let us talk about the next type of tragedy. So until the close of 17th century, almost all tragedies were written in verse and had as protagonists men of high rank whose fate affected the fortunes of the state. So till the end of 17th century, almost all the tragic heroes were of high birth, and if he fails, his death or his loss will affect the fortunes of a state. So அந்த நாட்டினுடைய தலைவிதியே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த கேரக்டரா அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். பட் ஒரு சில ட்ராஜடிஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ ஒரு சில ட்ராஜடிஸ் வந்து வித்தியாசமா இந்த ரூல்ல இருந்து மாறி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். A few minor Elizabethan tragedies, such as Yorkshire tragedy, had as the chief character a man of the lower class, but it remained for 18th century writers to popularize the bourgeois or domestic tragedy, which was written in prose and presented a protagonist from the middle or lower social ranks
who suffers a commonplace or domestic disaster. So next, we are going to study about bourgeois or domestic tragedy. So in the bourgeois or domestic tragedy வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த tragedies வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அது என்ன காரணம்னு சொன்னா, it is written in prose. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த டெஃபினிஷன்ல என்ன போட்டிருந்தாங்க, it should be in poetic language. ஒரு போயட்ரி எழுதுற மாதிரி அது இருக்கணும்னு சொன்னாங்க. பட் ஹியர் it is written in prose and presented a protagonist from the middle or lower social class. ஓகே, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது அந்த மெயின் கேரக்டர் வந்து ஹை பர்த் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸா இருப்பாரு, இல்ல லோயர் கிளாஸா இருப்பாரு. அவருக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அந்த டொமஸ்டிக் ட்ராஜடி ஆர் பூர்ஜுவா ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பூர்ஜுவா மீன்ஸ் சே மிடில் கிளாஸ். இது BOURGEOIS இருக்கு இல்லையா, இதோடைய ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா பூர்ஜுவா. ஓகே, இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் பூர்ஜுவா. ஸோ இதுதான் வந்து பூர்ஜுவா ஆர் டொமஸ்டிக் ட்ராஜடி. ஸோ இது வந்து 18ஆம் நூற்றாண்டுல இந்த டைப் ஆஃப் ட்ராஜடி இருந்தது. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு டைப் ஆஃப் ட்ராஜடி வந்து எலிசபெத்தன் டைம்ல இருந்திருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து யார்க்ஷயர் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராஜடிஸ் யார் எழுதுனாங்க, ஆத்தர்ஷிப் நமக்கு கரெக்டா தெரியல. பட் இதுலயும் வந்து ஒரு லோவர் கிளாஸ் மேன் தான் மெயின் கேரக்டரா இருப்பான், அவனுடைய அழிவு தான் அந்த பிளேவா இருக்கும். A few minor Elizabethan tragedies such as Yorkshire tragedy of certain uncertain authorship had as the chief character a man of the lower class. So in the bourgeois tragedy க்கு முன்னாடியே எலிசபெத்தன் டைம்ல யார்க்ஷயர் tragedy இருந்தது. சாரி, அந்த யார்க்ஷயர் tragedy மெயின் கேரக்டர் வந்து ஒரு லோவர் கிளாஸ் மேனா இருப்பாரு, அவருடைய டிசாஸ்டர்ஸ் கன்க்ளூஷன் தான் அந்த யார்க்ஷயர் tragedy இருக்கும். ஸோ இதை பின்பற்றி தான் பின்னால 18th சென்ச்சுரியில ஒரு பூர்ஜுவா ஒரு டொமஸ்டிக் ட்ராஜடி வந்தது. ஸோ இதே தான் அந்த கேரக்டரும் அதே தான் இருக்கு. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மேனும் லோயர் கிளாஸ் மேனும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுல இந்த பூர்ஜுவா ஆர் டொமஸ்டிக் ட்ராஜடிக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஜார்ஜ் லிலோஸ் தி லண்டன் மர்ச்சன்ட் ஆர் தி ஹிஸ்டரி ஆஃப் ஜார்ஜ் பான்வெல். இது வந்து ஒரு டொமஸ்டிக் ட்ராஜடி written in the 18th century. Look at the year 1731, that is in the 18th century, about a merchant's apprentice who succumbs to a heartless courtesan and comes to a bad end by robbing his employer and murdering his uncle is still read at least in college courses. So in the story namakku thevilla, but the London merchant or the history of George Barnwell அப்படிங்கிறது ஒரு bourgeois or domestic tragedy உடைய example ஆ இருக்கு. Okay, so now I'm going to stop here and I'm going to lay the floor open for discussion. If you can come forward and ask. If you want me to repeat something, I will repeat. Please ask your doubts. யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கேட்கலாம். Please feel free to shoot your questions or ask your doubts. Still, we have some more points to cover in tragedy, and I'll try to cover it in the next class and complete tragedy in the next class and move on to the next part. If there are no doubts, you can fill the attendance and you can leave. Thank you.